இந்த வீடியோல வந்து கே அண்ணாமலை அவரை பத்தின ஒரு டீடைல்டான ஜோதிட ரீதியா அவருடைய பிரயாணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவு. அதனால அவசியம் நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இது வந்து டீடைல்டா வந்து புரியும். அடுத்தடுத்து நம்மளுடைய நாட்டுல என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான சில சமாச்சாரங்கள். சன் அஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய அநேக கோடின நமஸ்காரங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 4, 1984. அவருடைய பிறந்த டைம் 1:17 PM மாதிரி சொல்றா. பட் ஆனா நம்ம அது டைம்ஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம். பொதுவா எல்லா விஐபிஸ் உடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தாலே போதும். நம்ம வந்து ஜஸ்ட் அந்த கிரக நிலைமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம கரெக்டா சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. அவரும் வந்து நான் போட்ட டைமுக்கு கன்னியா லக்னம்ன்ற மாதிரி காமிக்குது. அடுத்தது அவருக்கு வந்து 2ல சனீஸ்வரர், செவ்வாய், 3ல கேது, குரு, 4ல குரு பகவான், 9ஆம் வீட்டுல புதன், சுக்கிரன், சூரியன், ராகு, 11ல சந்திரன். சோ இதுதான் வந்து அவருடைய பர்த் சார்ட். ராசி தசாம்சம் அப்படின்னு 2 முக்கியமான ஹம்சங்கள், கட்டங்கள். ஒண்ணு அவரை பத்தினது, இன்னொன்னு அவர் இந்த அரசியல்ல எப்படிப்பட்டவர், அவருக்கு இந்த அரசியல் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து முக்கியமா நம்ம எடுத்துக்க போகிறது அப்படிங்கிறது வந்து தசாம்சத்தை தான் நம்ம பிரதானமா எடுத்துக்க போறோம். அவருக்கு ராசியில சொல்றதை விட, பேசுறதை விட தசாம்சத்துல ரொம்ப நிறையவே பேசுது. அவருடைய வார்த்தை எல்லாமே அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருடைய தசாம்சத்துல அவர் கடக லக்னம், அவருக்கு 2ஆம் அதிபதியாக சூரிய பகவான். சூரியன் பத்தி நான் சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. அவருடைய ஸ்பீச்ல பயங்கர ஒரு கிளாரிட்டி இருக்கும், பயங்கர கோபம் இருக்கும், பயங்கரமான ஒரு கிளாரிட்டியோட கலந்த ஒரு விஷயங்களை அவர் வந்து சொல்ல 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 சின்ன சின்ன குழந்தைங்கள இருந்து ஒண்ணுமே தெரியாதவங்க வரைக்கும் கிளியரா வந்து புரியும். அந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச்ங்கிறது ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். மோட்டிவேஷன்லாம் கூட பயங்கரமா வந்து பண்ணுவார். சொல்ல வேணும், அவர் ஆல்ரெடி வந்து போலீஸ்ல வேற இருந்திருக்கார். ஸோ அதனால அவரை பத்தி இந்த ஸ்பீச்ல வந்து பெருசா நம்ம ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுல ஆல்ரெடி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கார். இப்போ இந்த அரசியல் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் பொழுது பொதுவா 10ஆம் வீட்டை வந்து பாப்பா. இந்த 10 அப்படிங்கிறது தான் வந்து அரசாங்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாவம் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல. அந்த பாவத்துல அந்த பாவகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயே அந்த இடத்துல இருக்கார். அப்படின்னா என்ன? பொதுவா என்னுடைய வீட்டுல நான் இருந்தா என்னுடைய ஆட்சியா தானே இருக்கும், உங்களுடைய வீட்டுல நீங்க இருந்தா உங்களுடைய ஆட்சியா தானே இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த கிரகத்துடைய வீட்டுல அந்தந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல அந்தந்த கிரகங்களுடைய ஆட்சி தான் பயங்கரமா இருக்கும். அப்போ அந்த 10ன்ற பாவம் இதெல்லாம் எதுல குறிக்கும்? குறிக்கோள். அதே மாதிரி ஒரு கர்மா, அரசியல், அரசாங்கம், இது மாதிரி எல்லாமே வந்து குறிக்கும். உத்தியோகம், வியாபாரம், இது எல்லாமே வந்து குறிக்கும். சோ அவருக்கு வந்து அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அவருடைய ஜாதகத்துல. அதனால ஆக்சுவலா இவர் வந்து பிஜேபியில இருந்து இப்போ தனியா வந்திருக்கார். அதுவும் அபிஷியலா வந்து எதுவுமே இன்னும் வரல. பார்ட்டி வந்து இன்னும் அபிஷியலா அவங்க எந்த ஒரு பேரும் வந்து இது வரைக்கும் வந்து சொல்லல. பட் ஆனா அவர் நிச்சயமா ஃபியூச்சர்ல ஒரு பார்ட்டியை ஓபன் பண்ணுவார். பெரிய அளவுல எதிர்காலம் அவருக்கு உண்டு. என்னடா போன வீடியோல விஜய் பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டு இந்த வீடியோல அண்ணாமலை பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொல்றியே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அந்த கம்பேரிசனுக்கு நான் இப்போ வரல. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது ரெண்டுமே போட்டி போடும் போது அதுல ஜெயிக்கக்கூடியது வந்து நான் இதுக்கு முன்னாடி அவரை பத்தி பேசினோம் இல்லையா, அவர் தான் வந்து வருவார்.
அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதோட ஹெட்லைனே நான் இப்ப கொடுத்துட்டேன். நான் அடுத்தடுத்து வர வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பட் ஆனா இந்த வீடியோ முழுக்க முழுக்க அண்ணாமலை அவரை பத்தி மட்டும்தான். சோ அவருடைய பார்ட்டி அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தமானதா இருக்கும், ரொம்ப உத்தேசமா இருக்கும். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து அந்த பார்ட்டியில வந்து சேருவாங்க. நிச்சயமா சீமான் அவருடைய எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த், என்ன ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கோ அந்த அதுல வந்து 70% வந்து அப்படியே அண்ணாமலை கிட்ட போயிடும். சோ இதுல பெரிய லாஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் விஜய் வரும்போதே பெரிய லாஸ் அப்படிங்கிறது சீமானுக்கு. இப்போ வந்து அண்ணாமலை வந்துட்டாருன்னா அவருக்கு வந்து ரொம்பவே வந்து டவுன்ஃபால் ஆயிடும். அவரை பத்தியும் நம்ம தனியா இன்னொரு பதிவுல பார்க்கலாம். சோ அது ஒரு பக்கம். அதுக்கப்புறமா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகேன்னு எல்லா சைடுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெர்சன்டேஜ், மேக்சிமம் ஒரு 50% கிட்ட இளைஞர்கள் அப்படியே வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அவ்வளோ நம்பிக்கை அண்ணாமலை மேல உண்டு. அவருடைய ஜாதகம் அப்படி பேசுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலே இருக்காரு அப்படின்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், அடுத்து பெரும் கட்சியா வந்து அவர் வருவார். பட் ஆனா ஃபியூச்சர்ல அவர் பிஜேபி கூட தான் அலைன்ஸ் வைப்பார். இது வந்து இது ஆக்சுவலா இதெல்லாம் ரகசியமான விஷயங்கள். பட் ஆனா நம்ம சொல்லிடலாம், நம்மளுடைய நேயர்கள் தானே அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஆனால் அவருடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல பிஜேபிக்கு இருக்காது. ஆனா பிஜேபி கூட அலையன்ஸ்லயும் இருக்க மாட்டார் கொஞ்ச வருஷத்துக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் தேர்தல் இல்ல 2வது தேர்தல்லாம் வரும்பொழுது அவருக்கு மெஜாரிட்டி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி கிட்ட சேர்ந்துருவாங்க. அதாவது அண்ணாமலை ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, அண்ணாமலை கட்சியில பிஜேபி ஒரு அலைன்ஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தம் வந்துடும். இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கட்சி கூடயே ஏடிஎம்கேவும் போய் சேர்ந்துடும். இதுவும் ஒரு ரகசியத்துல வச்சிருந்தேன். 2 ரகசியத்தை நான் ஓபன் பண்ணிட்டேன் இன்னைக்கு. சோ பொதுவா வந்து ஏடிஎம்கே கூட தான் எல்லா கட்சியும் வந்து அலைன்ஸ் வைப்பாங்க. அவ்வளவு பெரிய கட்சியா இருந்தது ஒரு காலத்துல. ஆனா ஃபியூச்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 கட்சி தான் பெருசா இருக்கும். ஒண்ணு இப்போ வந்து இருக்கிற டிவிகே, அடுத்தது இப்போ அண்ணாமலை ஆரம்பிக்க போகிற கட்சி, 3வதா டிஎம்கே வந்துருவாங்க. அந்த 2வதா இருக்கக்கூடிய அண்ணாமலை கட்சி கூட பிஜேபியும் ஏடிஎம்கேவும் வந்து அலைன்ஸ்ல நிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட்ல தான் அடுத்தடுத்து ஃபியூச்சர் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த அரசியல் வந்து இருக்க போகுது. அதனால அதுக்கும் எல்லாரும் வந்து ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. ஒரு பயங்கர டஃப்பான காம்படிட்டர் தான் அண்ணாமலை விஜய்க்கு. விஜய்க்கும் பயங்கர டஃப்பா தான் இருக்கும் ஃபியூச்சர்ல. ஏன்னா நம்ம வந்து ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது, அதுக்கப்புறமா பிஜேபி இருந்தது. நம்மளுடைய தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்டுக்கும் இருந்திருக்கும் அங்க இங்கன்னு. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே அப்படின்னு புதுசா ஒரு கட்சி வந்தது. புதுசா வந்திருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு லெவலுக்கு வந்து அவங்க ஆட்சி பண்ணாங்க. அது கூட தான் எம்ஜிஆரே வந்து இருந்தார். அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆருக்கு ஏதோ ஒரு ஒரு மனோ சங்கடத்தினால அவர் தனியா ஆரம்பிச்சார். புது கட்சி அப்படின்றதுனால ஏடிஎம்கேக்கு எல்லாருமே ஓட்டு போட்டு எம்ஜிஆரை வந்து பிரதானமாக்குனாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது மாறி மாறி டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு மாறி மாறி இவங்களே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி இந்த அலைன்மெண்ட்டை உடைக்கிறதுக்கு நிறைய கட்சி வந்தது. ஆனா அது பெருசா யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவங்க யாருக்கும் அவ்வளவு பெரிய ஜாதகம் இல்லை. விஜய் வந்தார், இதுக்கு நடுவுல வந்து ரஜினிகாந்த் வந்தார். அவர் ஆக்சுவலா தனி பார்ட்டி ஆரம்பிச்சு அந்த நேரத்துல வந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமா அவர் சிஎம் ஆயிருப்பார். ஏன்னா அந்த அலைன்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்டர்ட், அது வந்து உடைக்கவே முடியாது. புதுசா எந்த கட்சி வருதோ, பெரிய கட்சி வருதோ, அவங்க நிச்சயமா ஒரு இடத்துல போய் உட்கார வச்சிரும். அந்த மாதிரி தான் வந்து டிஎம்கே இருந்தது, அடுத்தது ஏடிஎம்கே இருந்தது, அதுக்கு அடுத்தது இப்போ டிவிகே வந்திருக்கு.
அந்த நேரத்திலே வந்து ரஜினிகாந்த் ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னா நிச்சயமா அவர் அந்த போஸ்டிங் வந்திருப்பார். பட் ஆனா அவருடைய நேரம், அவருடைய ஜாதகமும் சரியில்லாத காரணத்தினால அவரால் இந்த அலைன்மெண்ட்குள்ள வர முடியல. பட் ஆனா அவர் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கே அந்த நேரத்துல ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய ஷேக்னஸ் இருந்தது. ஆக்சுவலா அவர் சப்போர்ட் பண்ணி தான் அந்த காலகட்டத்துல டிஎம்கே ஜெயிச்சு ஏடிஎம்கே தோத்ததுன்ற மாதிரியான ஒரு சரித்திரம் உண்டு. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஸோ அவ்வளோ வாய்ஸ் இருந்த அவர், பட் ஆனா அவரால் வர முடியல. சரி, ஓகே, அந்த சாப்டர் முடிஞ்சு போயிடுது. அதுக்கடுத்து பார்த்தேன் அப்படின்னா கமல்ஹாசன் வந்தார். ஆனா அவருடைய ஜாதகம் சுத்தமா வந்து அரசியலுக்கு செட் ஆகாத ஒரு ஜாதகம். ஆக்சுவலா அவரை பத்தி பேசணும்னா இந்த ஒரு வீடியோலாம் பத்தாது. புரியாத மாதிரி நானே நிறைய பேசலாம் அவரை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா. அப்படி ஒரு ஸ்பீச். ஸோ தப்பா எடுத்துக்க வேணாம். நான் அவரை வந்து கிண்டல் மாதிரி சொல்லல. அவருடைய ஹாரஸ்கோப் அப்படி இருக்கு, அவ்வளவுதான். அவரால் வந்து ஸ்திரமா எந்த ஒரு காரியத்திலையும் பண்ண ஒரு 100% ஃபோக்கஸ்டா வந்து பண்ண முடியாது. அவர் சினிமா ஃபீல்டுலேயே பார்த்துக்கோங்களேன், எவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவர் வேலை பார்ப்பாரு. அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ அது வந்து அவருக்கு அவ்வளவா மெர்ஜ் ஆகல, செட் ஆகல. ஸோ அது ஒண்ணு விட்டுடுங்க. அடுத்தது சீமான். கமல்ஹாசன் முன்னாடி வந்துட்டார். கமல்ஹாசனுக்கு முன்னாடி சீமான் வந்துட்டார். ஸோ சீமான் வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கும் சுத்தமா இந்த மாதிரியான ஜாதகமே கிடையாது. முழுக்க 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 2ஆம் அதிபதி மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவருடைய ஸ்பீச்சை வச்சு வச்சு எல்லாரையும் கவர் பண்ணிட்டு இருந்தார். பட் ஆனா அதுவும் இப்போ சுத்தமா ஜீரோ ஆயிடுது. அடுத்தது விஜய் வந்தார், எல்லாரையும் சாப்பிட்டுட்டு போயிட்டார். ஸோ புதுசா ஆரம்பிச்ச ஒரு அலைன்மெண்டா இவங்க எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி நான் 3 அலைன்மெண்ட் சொல்லியிருந்தேன். டிஎம்கே ஆரம்பிச்ச நேரம், ஏடிஎம்கே ஆரம்பிச்ச நேரம், இப்போ டிவிக்கு ஆட்சி வந்த நேரம். இந்த 3 பேருக்கும் ஜாதகம் எப்படி இருக்கோ, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதுல கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம அவ்வளவு ஸ்ட்ராங்கா அண்ணாமலைக்கு இருக்கு. சோ அதனாலதான் நான் சொன்னேன், 2வது பெரும் கட்சியா ஃபியூச்சர்ல அண்ணாமலையுடைய கட்சி அமையும். அந்த அண்ணாமலை கட்சி கூட சின்னதா அலைன்ஸ்ல பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இருப்பாங்க. சுத்தமா காணாம போகாது. பட் ஆனா ஏதோ இன்னைக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளாம் சாஸ்திரத்துக்கு 2 சீட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிலைமை ஏடிஎம்கேக்கு வந்துடும். டிஎம்கே இதுக்கும் பின்னாடி போயிடும். அவ்வளோ டஃபா வந்து இருக்க போகுது அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் போக நேரமும் அவருடைய ஜாதகமும். இந்த குரு பயிற்சி அவருக்கு ரொம்பவே வந்து சாதகமா இருக்கு. அவருடைய லக்னத்துக்கே வந்து பிரயாணம் ஆயிருக்காரு தசாம்சத்துல. அவருடைய ராசிக்கு பிரயாணம் ஆயிருக்காரு கோச்சாரத்துல. சோ இந்த மாதிரி இந்த குரு பயிற்சி அவருக்கு ஒரு நல்ல பயிற்சியா வந்து அமைஞ்சிருக்கு. அவர் இன்னும் பயங்கரமா நிறைய கைடன்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கார், கேட்டுக்கிட்டே இருக்கார். அவர் வந்து இப்போ எல்லாரும் சொல்லுவா, டிஎம்கேக்கு பின்னாடி இந்த கட்சி இருக்கு, ஏடிஎம்கேக்கு பின்னாடி இந்த கட்சி, டிவிகேக்கு உள்ள இந்த கட்சி, அந்த கட்சி, இப்படி இப்படின்னு. பட் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்பார். ஆமா, என் கூட இந்த கட்சி தான் இருக்கு, என் பின்னாடி இந்த கட்சி தான் இருக்குன்ற மாதிரி அவர் ஓப்பனா சொல்லிடுவார். அவரால் வந்து பொய் சொல்ல தெரியாதவர். அதுக்காக பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்லல. அரசியலுக்கு வந்தா பொய் சொல்லிதான் ஆகணும். பயங்கரமா பொய் சொல்லுவாரு. ஆனா பொய் சொல்றதுக்கு தெரியாத மாதிரி பொய் சொல்லுவாரு. உண்மையை போட்டு உடைச்சிருவாரு. ஒரு லெவலுக்கு மேல அவரை டென்ஷன் ஆக்கிட்டோம் அப்படின்னா எல்லா உண்மையும் கொட்டிடுவார். அந்த மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு பர்சனாலிட்டி அவர். சோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இவர் வந்து இந்த தடவை இந்த வருஷத்துக்குள்ளேயே நிச்சயமா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறார், உள்ள இறங்கிட போறார். அப்படின்றதுனால ரொம்ப பயங்கரமான ஃபியூச்சர்ல வரக்கூடிய தேர்தல் காம்படிஷன்ல இருக்கும். ஸோ இந்த டைலாக்லாம் போயிடும். டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் நடுவில் தான் போட்டின்ற டைலாக்லாம் போய் டிவிகேக்கும் அண்ணாமலைக்கும் நடுவில் தான் போட்டின்ற அளவுக்கு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கட்சியாக அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி இருக்க போகிறது. தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். நீங்களே இந்த வீடியோ எல்லாரும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவசியம் இது வந்து ஃபியூச்சர்ல பேசப்படும். இந்த மாதிரி அரசியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, சாஸ்திர வேத ரீதியாகவும் சரி, தொடர்ந்து நம்மளுடைய சன்னா ஸ்டோர் டிவியில நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால அவசியம் நீங்க எல்லாருமே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் நாங்க போடுற வீடியோஸ். உங்களுக்கு எந்த மாதிரியான கருத்து இருந்தாலும் பரவாயில்ல,
நீங்க வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து தெரியும் ஜனங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நான் தைரியமா சொல்றேன் பாருங்க. அதனால நீங்க தைரியமா வந்து மெசேஜ் போடுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல சமாச்சாரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பதிவு எல்லாருக்கும் வந்து பகிரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நமஸ்காரம்.